ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். திருச்சியிலேருந்து இன்ஜினியர் செந்தில்குமார் பேசிட்டு இருக்கேன். இப்போ நம்ம அந்த டாய்லெட்ல லீக் ஆகுறது ஒரு காமனான ஃபேக்டரா நிறைய இடங்கள்ல பார்க்கப்படுது. அதுக்கு பலவிதமான காரணங்கள் இருக்கு. டெக்னிக்கலா அந்த ஜாயிண்ட்ல உள்ள பிரச்சனைகள், அது யூசேஜ்ல ஏதாவது அதிர்வுகள்னால வர்றது, இந்த மாதிரி வேற வேற ரீசன்ஸ் இருக்கு. நாம எந்த விஷயத்த ஒரு மெயின்டைன் பண்றதன் மூலமா இந்த லீக்கை தவிர்க்க முடியும் அப்படிங்கறத நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம். இப்ப பாத்ரூம்ல நம்ம குளிக்கிற தண்ணி கீழே ட்ரெயின் ஆகிறதுக்கு ஒரு ட்ராப் ஒன்று கொடுத்துருப்போம். இந்த டைல் ஓட்டின இடத்துல கார்னர்ல அந்த ட்ராப் இருக்கும். அதுல தண்ணி விழுந்து கீழே பைப் மூலமா வெளியில கடத்தப்படுது. ஆனால் அந்த தண்ணி விழக்கூடிய நம்ம யூஸ் பண்ணும்போது அந்த டைல்ல கீழே விழுந்துதான் ரன் ஆகுது. அந்த டைல் ஜாயிண்ட்லாம் நமக்கு ஒரு இந்த ஒயிட் சிமெண்ட் வச்சு அந்த டைலோட கலர் என்னவோ அதுக்கு தகுந்த நிறமிகள், பிக்மெண்ட்ஸ் கலந்து அதை பாயிண்டிங் கரெக்டா பண்ணி அதை மேட்ச் பண்ணி கொடுக்கும். ஆனா நம்ம தொடர்ந்து தண்ணி பயன்படுத்திட்டே இருக்கும்போது அந்த ஒயிட் சிமெண்ட் எடுத்துட்டு வர்றதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்கு. அதனால ஒரு குறைஞ்சது ஒரு 1 or 2 இயர்ஸ்ல நம்ம பார்த்தாலே தெரியும் அந்த இடத்துல அந்த ரெண்டு டைலுக்கு நடுவுல கேப் எதுவும் இருக்குதா அப்படின்னு சொல்லி. சப்போஸ் கேப் இருந்தால் தண்ணி ஈஸியா டிராவல் ஆயிடும். அந்த தண்ணி உள்ள போயிடுச்சுன்னா அது கொஞ்சம் கொஞ்சமா போய் கீழே அந்த ஊற ஆரம்பிச்சிடும். அந்த இடத்த கொஞ்சம் கொஞ்சமா பாழ்படுத்த ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால நம்ம என்ன பண்ணலாம், இந்த ஜாயிண்ட் ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளிக்கு ஒரு முறை, ஒரு 1 year or 2 yearsக்கு ஒன்ஸ் அந்த ஜாயிண்ட்டை மட்டும் ஷார்ப்பான ஒரு சின்ன பிளேடு மாதிரி ஒரு மெஷர்மெண்ட், ஒரு சின்ன டூல், அதை வச்சுட்டு நல்லா கீறி விட்டு ஓபன் பண்ணி எகெயின் ஒயிட் சிமெண்ட் அண்ட் தகுந்த அந்த பிக்மெண்ட் நிறமியை கலந்து ஒரு பேஸ்ட் மாதிரி ரெடி பண்ணி அந்த ஜாயிண்ட்டை ஃபில்அப் பண்ணலாம். இது ரொம்ப ஒரு சின்ன எளிமையான வேலையை செய்யறவங்களே செய்வாங்க. அந்த வேலையை கூப்பிட்டு ஒரு நாள் பண்ணிக்கலாம். இதே மாதிரி வீட்ல ரெஸ்ட் ஆஃப் த ஏரியால இந்த மாதிரி நம்ம டைல்ஸ் போயிருந்தோம் அப்படின்னா டைல் ஜாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் இந்த மாதிரி நம்ம அந்த ஜாயிண்ட்டை ஃபுல்லா கீறி விட்டு புதுசா நம்ம பிக்மெண்ட் அண்ட் ஒயிட் சிமெண்ட் கலந்து அதை பேக் பண்றது மூலமா நீட்டா மெயின்டைன் பண்ண முடியும். அழுக்கு இருந்தாலும் அதை நம்ம ரிமூவ் பண்ணலாம். நீட்டா லுக் இருக்கும். இந்த வாஷ்ரூம்ஸ் பொறுத்த வரைக்கும் லீக்கேஜையும் நம்ம அவாய்ட் பண்ண முடியும். பார்க்கவும் புதுசா இருக்கும். Hope this tip helps you. Thank you. Thanks for watching.